Hi friends, today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த காலேஜில் நமக்கு சீட் வேணும்னா எக்ஸ்பெக்டட் ரேங்கிங் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜெண்டர் நேச்சுரல் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வரும். ஸோ அதில் ஓப்பனிங் பார்த்துட்டிங்கன்னா ஓபி கம்யூனிட்டிக்கு ஓப்பனிங் 16,730 ஸ்டார்ட் ஆகி 22,661 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் ஒன்லி பார்த்துட்டிங்கன்னா 30,386 ஸ்டார்ட் ஆகி 33,458 க்ளோஸ் ஆகுது. இதுவே ஜெண்டர் இடபிள்யூஎஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓப்பனிங் 1,16,279 ஸ்டார்ட் ஆகி 1,76,829 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா 1,71,418 ஓப்பன் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. இதுவே எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 93,696 ஸ்டார்ட் ஆகி 1,37,458 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 1,20,911 ஸ்டார்ட் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 4,12,436 ஸ்டார்ட் ஆகி 4,13,792 க்ளோஸ் ஆகுது. அதுவே ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 4,58,857 ஸ்டார்ட் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. அதுவே ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 20,602 ஸ்டார்ட் ஆகி 32,662 க்ளோஸ் ஆகுது. அதுவே ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 29,538 ஸ்டார்ட் ஆகி 38,344 க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஓபிசியில் என்சிஎல் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 5,09,489 ஸ்டார்ட் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. இந்த ரேங்கிங்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக என்ஐடி காலேஜ் திருச்சியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் ஹச்எஸ் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ரேங்கிங். ஓஎஸ் அப்படின்னா அதர் ஸ்டேட் இருக்கவங்க இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் நம்ம ஹச்எஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன ரேங்கிங்கில் வரோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெண்டர் நேச்சுரலில் ஓபி அதில் ஓப்பனிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா 31,229 ஸ்டார்ட் ஆகி 36,664 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 35,256 ஸ்டார்ட் ஆகி 45,513 க்ளோஸ் ஆகுது. ஜென்ல இடபிள்யூஎஸ் பார்த்துட்டிங்கன்னா 1,20,959 ஸ்டார்ட் ஆகி 3,73,685 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,34,689 ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனிங். அதுவே க்ளோசிங்காக அதே ரேங்கிங்கில் தான் இருக்குது. அதுவே எஸ்சி கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,17,638 ஸ்டார்ட் ஆகி 1,49,092 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,50,455 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,57,671 க்ளோஸ் ஆகுது. எஸ்டி கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2,48,759 ஸ்டார்ட் ஆகி 3,43,394 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரியில் ஓப்பனிங் 2,04,794 ஸ்டார்ட் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. அதுவே ஓபிசி என்சிஎல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டகரி நேச்சுரலில் 20,492 ஸ்டார்ட் ஆகி 44,011 க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரி 37,782 ஸ்டார்ட் ஆகி 49,606 க்ளோஸ் ஆகுது. அதுவே ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடியில் இருந்தீங்க அப்படின்னா ஜெண்டர் நேச்சுரல் கேட்டகரிக்கு ஓப்பனிங் பார்த்துட்டிங்கன்னா 4,49,312 ஓப்பனிங் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. ஃபீமேல் கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 5,32,550 ஸ்டார்ட் ஆகி சேம் அதிலே தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ரேங்கிங்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் தாராளமாக உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங் பார்த்துட்டு நீங்கள் இந்த காலேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்ராலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்கிங் இருக்கணுங்கிறத டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ஐடி காலேஜில் சீட் ஆகட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் ஆகட்டும், இல்லை கவுன்சிலிங்கில் ஏதாவது சப்போர்ட் ஆகட்டும், எந்த டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எந்த வித ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. ஃப்ரீயாகவே தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், கைட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.